வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிசியாகுங்க அக்ரி எக்ஸ்போ. கோயம்புத்தூர் கொடிசியாக வந்திருக்கோம். அக்ரி எக்ஸ்போ 2026 உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டால் இருக்குது, முக்கியமாக நம்ம மாடித்தோட்ட சம்மந்தப்பட்ட ஸ்டால் எஃப்ஜி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டால்லாம் போய் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அக்ரி எக்ஸ்போ வந்து ஜூலை 9, 10, 11, 12, 13 5 நாள் நடக்க போகுதுங்க. சரிங்களா, இந்த வியாழக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த ஸ்டாலில் எங்கெங்கே போய் வாங்கலாம் அப்படின்ற நம்பரு கான்டாக்ட்லாம் கொடுப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். இங்கே வந்து ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்டாலு ABCD அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, DE அப்படின்ட்டு என்னென்ன ஸ்டால் வந்து எங்கெங்கே இருக்குது, அதனுடைய பேர் என்ன அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஹாலுக்கு போகலாம். சரிங்களா, வாங்க. நம்ம ஃபஸ்ட் நாள் வந்திருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் மணி 8:30 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டோம். 9 மணி உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் கூட்டம் நிறையவே இருக்கும். இப்போ இந்த ஸ்கேனை காமிச்சிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம குணாகாரன் அண்ணா இருக்கா இல்லையா, பாட்பரி நிறுவனம் உள்ள ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு 6 பேருக்கு இந்த QR கோடு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. உள்ளே போகலாமா? அவ்வளோதான். இதை இப்போ ஸ்கேன் பண்ணுவீங்களே, ஸ்கேன் இல்லையா? இப்போ டிக்கெட் எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு? டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க. நம்ம உள்ள ஸ்டால் போட்டிருக்கிறதுனால, நம்ம அந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்துருக்கனால நம்ம உள்ளே போகிறோம். டிக்கெட்டு அப்படின்னா 50 ரூபா டிக்கெட் வாங்கி 6 பேருக்கு 6 பேர் இருக்கு. காமிச்சிருப்பா, 6 பேரும் காமிச்சிருங்க. இந்த கேமராமேன் அவருக்கும் இருக்கு. அவ்வளோதான். இந்த QR கோடை காமிச்சிட்டு வந்துடணும். தேங்க்ஸ் குணாகாரன் அண்ணா. அதே மாதிரி நம்மளுடைய அந்த மாடித்தோட்ட சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே எப்பவுமே வந்து G ஹாலு, F ஹாலு அந்த மாதிரின்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஹால். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஹால். ஹாலில் தான் நாட்டு விதைகள், அந்த மாடித்தோட்ட சம்மந்தப்பட்ட பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஹாலில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது ஹால். சரிங்களா, முதல்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து FG அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ கிடையாது, இப்போ ஹாலில் தான் இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஹால் மேலே பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து குழப்பமாவீங்க. நேராக எடுத்தோடனே லாஸ்ட்டுக்கு போவீங்க. விதைலாம் வாங்கணும், மாடித்தோட்ட பொருள்லாம் வாங்கணும், வீட்டு பொருள்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஹால் இருக்கு. இப்போ வந்து ஹாலுக்கு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, உள்ள கொஞ்சம் தூரம் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த நாட்டு விதைகள் மற்ற பொருள்லாம் இருக்குது. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். வந்திருக்கீங்க, வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன சார் இன்னைக்கு எல்லாமே புதுமையா எல்லாமே மாறி போயிருக்கு. நேரா G ஹாலுக்கு ஓட்டேன். G ஹாலுக்கு ஓடனா G ஹால்ல எதுவுமே இல்ல. தேவைன்னா விதைகளுக்கு, அதாவது லைட் வெயிட் மெட்டீரியல், அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஹால் E2ன்னு ஒரு இது பண்ணிருக்காங்க. அதாவது ஹால்ல பின்னாடி, ஹாலுக்கு பின்னாடி இருக்கு. அத என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடுல ஹாலுக்கு பின்னாடி இருக்கு. ஆமாங்க. என்ன ஸ்பெசிபிக்கா எதுக்கு மாத்துறது காரணம் எதனா இருக்கா? இல்ல ஏன்னா அது உள்ள ஏன்னா அதுல வண்டி போறதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. இது என்ன வண்டி வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டீரியல்னால கையில ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அது வண்டி உள்ள போறதுனால அந்த டிராக்டர் ஐட்டம், இந்த பல்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுல கொண்டு போறதுக்கு இதா இருக்கு. ஓஹோ, வண்டி ஈஸியா போறதுக்காக அப்படி மாத்திட்டு இருக்காங்க. இதுல வண்டி பாத்தீங்கன்னா அந்த ஒரே என்ட்ரி தான் இருக்கு, வேற எதுலயும் வண்டி வர முடியாது. நம்ம பொருள்லாம் சின்ன சின்னதா இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. லைட் வெயிட் மெட்டீரியல் தான் எக்ஸிபிட்டர்ஸ் தான் இதே கொடுத்துருக்காங்க. ஓஹோ, சரி சார். இப்போ உங்க ஸ்டால்ல என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? காலை வணக்கம். ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆப்பிரிக்கன் தக்காளி, அதாவது இந்த லைபீரியன் தக்காளின்னு சொல்றாங்க, வெரைட்டிங்க. கொடி தக்காளி, அந்த கொடியிலேயே தக்காளி காய்க்கிறது, பாசு தக்காளி, போலூர் தக்காளி, மதனப்பள்ளி தக்காளி, இந்த மாதிரி தக்காளி வெரைட்டில ஒரு 10 வெரைட்டியான தக்காளி வெரைட்டிங்க. இந்த ஊதா பீன்ஸ், அது போக சொரக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 12 கிலோ வர மாதிரி கும்பசொரை ஒரு வெரைட்டி, பெரிய சைஸா. ஆமாங்க, பெரிய சைஸ். ஓகே, அது கீழே என்ன கரும்பு முருங்கை? கரும்பு முருங்கை அது இப்போ ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்கு. கரும்பு முருங்கை, மலேசியன் கோவக்காய், திராட்சை. கரும்பு முருங்கை இருக்குங்க கிருஷ்ணா சீட்ஸ்ல. கரும்பு முருங்கை வேணுன்றவங்க அதை நீங்க வாங்கிக்கலாம். அது எவ்வளவு நாளே காய்ப்பு கொடுக்கும் அந்த கரும்பு முருங்கை? அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள காய்க்கு வந்துடும். 1 வருஷத்துல காய் நிறைய கொடுக்குமா? கொத்து கொத்தா வருமா? அது எப்படி காய் கொத்து கொத்தா வரும்? நிறைய பாத்தீங்கன்னா வருஷம் முழுசாவே. அது செடி முருங்கைக்கு இந்த கரும்பு முருங்கை என்ன வித்தியாசம்? கரும்பு முருங்கை அந்த பேர் வந்தது இல்ல, அதாவது செடி முருங்கைங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீரைகளுக்காக தான் இது பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா கரும்பு மாதிரி, அந்த தண்டு கிண்ட எல்லாமே கரும்பு மாதிரியே இருக்குங்க பார்த்தா. கரும்பு மாதிரி காயுமே பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்கும். நல்ல சதைப்பட்டோட இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கரும்பு முருங்கைங்கிறாங்க. வேகமா காய்க்கு வந்துடும் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்டால் தான் போட்டிருக்கீங்களா? 2 ஸ்டால். அங்க ஒரு ஸ்டால், இது ஒரு ஸ்டாலா? ஆமாங்க. ஓகே, கிருஷ்ணா சீட்ஸ்ல வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், பார்க்கலாம். பை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணா சீட்ஸ் வந்து ஸ்டால் நம்பர் வந்து ஹீல 63. சரிங்களா, வாங்க அப்படியே இப்படி போகலாம். இதோ இவங்க ஒரு ஸ்டால் இருக்கு, பாண்டியன் சீட்ஸ் இவங்களது ஒரு ஸ்டால் இருக்கு இங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்மிடா டே ஸ்டாலு. இந்த வாட்டி ஸ்டால் ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. என்னன்னா நம்ம அந்த ஜி ஹாலு அப்படின்னு பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4-5 கடைகள் இருக்கும் பொழுது விதைகள் அப்படின்ட்டு இந்த இடத்துல உரநாட்டில் வச்சுருக்காங்க. இதோ இங்கே பின்னாடி வந்து ஹனி தேன் வேணுன்றவங்க அது இந்த ஸ்டாலில் வந்து வாங்கிக்கலாம். ஸ்டால் வந்து 67. அப்புறமா இதோ இங்கே பாருங்கள், தாயகம் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈல 78 அதில் இருக்குது. ஸ்டால் வந்து ஹீல வந்து 69ல் டிவைன் ஹார்வெஸ்ட் வைல்ட் ஹனி கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஹனி வீடியோ போட்டு அது நல்ல சேல்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க. இவங்களுக்கு பார்க்கலாம் சாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது என்ன தேன்? இது பாலைப்பூ. பாலைப்பூனா என்ன? இது பாலைப்பூ வெட்பாலை தைலம் தயாரிப்பாங்க. அந்த தயாரிக்கிற பூ அது மூலிகை பூ. வருஷத்துக்கு ஒரு மலையில போகும். அப்போ ஃபுல்லா அந்த ஹனி மட்டும் கிடைக்கும். ஹனி ஆரஞ்சா. ஹலோ, இந்த ஒரு வணக்கம். பூவோட ஏதோ தமிழக விவசாய வணக்கம். நல்லா இருக்கு. அந்த வாசனையே நல்லா இருக்கு. சாரி, இது வந்து நான் காமிச்ச அந்த குச்சியில இருந்து எடுக்கிறது. கொம்பு தேன். இது நல்லா இருக்கு. இப்போ இதுதான் நீங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ். என்ன பூ சொன்னீங்க? காலை பாலைப்பூ. பாலைப்பூனா அது என்ன பூ? வெட்பாலை தைலம் தயாரிக்கிறாங்க. அது ஒரு பூ பூக்கும். ஒயிட்டா இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே? ஆமா, இயர்லி வந்து ஜூன் மாசம் அப்படி அந்த மலையில வந்து பூக்கும். இது என்ன பாக்குறதுக்கு ஏதோ அந்த வீட்டுக்கு வெளியே வாசல்ல வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. அது நந்தியாவட்டை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இது வந்து காட்டுல மட்டும் தான் பூக்கும். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இயர்லி வந்து பூக்கும் போது ஆரஞ்சா நல்லா டேஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க. இந்த ஓகே, அப்படியே பேக் போயிடு. இந்த பூ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்குமா? அந்த தேன் வந்து இவங்ககிட்ட இருக்கு, நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றாங்க. நான் பாபு தான். அதான் இது ஸ்டால் வந்து ரொம்ப சின்னதாகி போச்சு சார். இப்போ நம்ம அங்கே பார்த்து பழகப்பட்டு ரொம்ப பெருசா பார்த்து இங்கே ஏதோ சின்னதாக கொடுத்து இப்போ இதுதான் இங்கேக்கு இப்போ தேவையான ஸ்டாலு. மற்ற எதுவுமே எல்லாமே மிஷின் தானா? ஐயோ, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ பெருசா இருக்கும் அது. ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்க சார். உங்க கார்டு கொடுங்க. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்தாங்கன்னா நாளைக்கு வந்து வாங்குவாங்க. குச்சியெல்லாம் எப்படி இது சார்? இந்த குச்சியோட இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. இதா காமி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்டாக்ட் நம்பர் இங்க வாங்க. இதுதான் கான்டாக்ட் நம்பரு. நீங்க ஹீஎல்ல வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கொம்பு தேன் தானே? குச்சியோட இருக்கு. இப்போ இது அடையோட கொடுக்குறீங்களா? அப்படியே கொடுக்குறோம். கொம்பு தேன்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இது. நல்லா இருக்கும். இந்த அடை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து கொடுக்க முடியுமா எனக்கு? சும்மா காமிக்கிறது தான் கொண்டோம். இங்க இது விற்க மாட்டோம். அப்படியே அந்த ஸ்பூனோட கொடுங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு. கொம்பு தேன் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. வித்து அவங்க வேஸ்ட் ஆயிடும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. நல்லா இருக்கு சார், குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க, சரிங்களா? டஸ்ட்பின் எங்க இருக்கு? இது வந்து 12 வருஷத்துக்கு தான் வரும். நீல குறிஞ்சி பண்ணி குறிஞ்சி பூ. குறிஞ்சி பூ பூக்கும் போது எடுக்கும். அதனுடைய தேனா இது? இது எவ்வளவு ரேட்டு? 2,500-3,000. அப்படியா? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குறிஞ்சி பூ தேன் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்குமே. ஆனா நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? இது சாம்பிள் என்ன வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு. சாம்பிள் காட்டுங்க. குறிஞ்சி பூ தேன் சாம்பிள் காட்டுங்க. டஸ்ட்பின் எங்க சார் இருக்கு? ஆமா, ஏன்னா சாம்பிள் பார்த்துட்டு இப்படியே போடுவாங்க. இதுதான் அந்த குறிஞ்சி பூ. சும்மா தொட்டு மட்டும் கொடுங்க சார், போதும். ஏன்னா அப்படியே ஒழுகுது. குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கக்கூடியது.
நல்ல ஹெவியா இருக்கு. குறிஞ்சி பூ கொம்பு தேன் இருக்கு பாப்பாக்கு. தாராளமா கொடுக்கலாம், நல்லா இருக்கு. இது என்னது? இந்த பாலை பூ தேனோட அடை. அடை அந்த கலர்லயே இருக்கு. நல்ல கொஞ்சம் ஆமா அந்த கலர்லயே இருக்கு. ஓகே 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 சரி சரி. அதனால தான் சரி உங்கள்ட்ட சாம்பிள் பார்த்தா நல்லா இருக்கு. கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, வந்தாங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. வாங்க அப்படியே போலாம். ஓகே. நான் வந்து குறிஞ்சி பூ ஹனி வாங்கியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குது. குறிஞ்சி பூ வாங்கியிருக்கேன். ஓகே, பின்னாடி இருக்கிற ஸ்டால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த கிழங்குங்க பூவாக நிறைய வச்சிருப்பாரு. ஆனால் அந்த கிழங்கு தானான்னு கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க. வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்குங்க. அந்த கிழங்கு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க. பாருங்க எவ்வளோ கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே அந்த பூ தானான்னு கேட்டு வாங்குங்க. இந்த வச்சிருக்காங்க பாருங்க அந்த கிழங்குலாம். பாக்கெட் எவ்வளோங்க அது? 150. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி வேறு ஸ்டால் இருக்கு. இங்கே ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தாலும் தெரிஞ்சிடும். வெட்டி வேறு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே, மாலையிலேருந்து தோரணம் எல்லாமே இங்கே இருக்குது. மாலையிலேருந்து இது பாருங்க. அந்த மாலை எவ்வளோக்கா? 1600. சின்ன மாலையிலேருந்து பெரிய மாலை வரைக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாமே வெட்டி வேறு தான். நல்ல வாசனை. இந்த வாட்டி தான் வந்து ஞாபகம் இருக்கா? என்ன வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்கா? நானே தான். நல்லா இருந்ததா வீடியோ? நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆமா. இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அந்த பாய்? இங்க பாருங்க, வெட்டி வேர்ல பாய். இது என்ன ரேட்டுக்கா? இது என்ன ரேட்டு? இது 6 வருது பாருங்க. 4க்கு தான் வரும். 4 தான். 4க்கு 1 2 3 4க்கு 3. இது எவ்வளவு இது ரேட்டு? கேட்கணுமா? ரேட்டு சொன்னீங்கன்னா தானே சொல்ல முடியும், அப்பதானே வந்து வாங்குவாங்க. இது ஒன்று தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. யோகா மேட்டை காட்டுங்க. யோகா பண்றதுக்கும் வெட்டி வேர்ல எல்லாமே மூலிகையாவே இருக்கட்டும். ஒண்ணு எடுங்க. இது ஒண்ணு தானே அது? அடேங்கப்பா. ஆமா, பாருங்க. இது ரேட்டு மட்டும் சொல்லுங்க எனக்கு, அப்பதான் சொல்ல முடியும். கேட்டு சொல்லுங்க. இது வந்து யோகா பண்றதுக்கு. இது பாய் நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு, வாசனையா இருக்கு. இந்தடா இதை கொஞ்சம் சுட்டுடா. டேய் சுருட்டு. இது என்னக்கா? இது வெட்டி வேற அல்வாவா? வெட்டி வேற அல்வாவா? அன்னைக்கு சாம்பிள் கொடுத்தீங்க. இப்ப இருக்கா சாம்பிள்? இருக்கா சாப்பிட்டு பாக்குறதுக்கு? டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும்ல. இது என்ன? இது வெட்டி இது என்னது? இதுதான்டா பாபா வாங்க சொன்னா. இது எவ்வளவு ரேட்டு? வெட்டி வேறு தைலம் போன வாட்டி வாங்கும்போது நல்லா இருந்ததுங்க. தலைவலிக்கெல்லாம் தடவலாங்க. வேற என்ன இது? ஆவி பிடிக்கிறதுக்குலாம் சும்மா 2 செட்டு விட்டா போதுமா? ஒரு சொட்டு போதும் ஆவி பிடிக்கிறதுக்குலாம். நான் ஒரு 3 வாங்கிக்க போறேன். ஆவி பிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், தலைவலிக்கும் போட்டுக்கலாம். 3 வெட்டி வேறு தைலமாவும் தடவலாம்டா. ஆமா. இது என்னக்கா? இது இது எவ்வளவு? 200 ரூபாவா? 150. அப்ப இதுல பண்ண இது எல்லாமே வெட்டி வேறு சென்ட் தானே? நல்ல மனங்க. அப்படியே அங்க நல்ல மனமா இருக்கு. ஹலோ டேய், வீடியோ கால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து E87ல வந்து மகிழ்வனம் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இப்போ என்ன புது வெரைட்டிலாம் உங்ககிட்ட வந்திருக்கு? விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட புழுக்கத்தில் இல்லாத ஒரு 100 வெரைட்டி ப்ளஸ் கொண்டு வந்திருக்கும். நம்ம கிட்ட சொரக்காயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 80 வெரைட்டி இருக்கும். கொடுக்குற மாதிரி ஒரு 40 வெரைட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். கத்திரிலையும் ஒரு 30 வெரைட்டி, தக்காளியில ஒரு 40 வெரைட்டி, வெண்டைக்காயில 20-30 வெரைட்டி வச்சிருக்கோம். அந்த மாதிரி சின்ன மிளகாயில இருக்கு. டோட்டலா ஒரு 250 வெரைட்டி கிடைக்குங்கண்ணா. எல்லாமே நல்ல எல்லாமே நாட்டு ரகம்.
எல்லாமே நாட்டு ரகம். பெரும்பாலும் எல்லாமே மக்கள்கிட்ட அதிகமா புழக்கத்தில் இல்லாத நாட்டுங்களா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு எடுத்துருக்கணும். பாத்தீங்களா எவ்வளோ சுரக்காய் ஐட்டங்கள், தக்காளி ஐட்டம், கத்திரிக்காய் ஐட்டம் எல்லாமே நாட்டு ரகங்கள் இவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஸ்டால் காலி ஆயிடும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நன்றி. மக்கள் வருவாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் வச்சிருக்காங்க, வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? E87ல. நன்றி. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். E-Hall பேக் சைடில் E93ல டைம் டு பிளான்ட் தேவையான க்ரோ பேக்கு எல்லாமே 240 GSM தான் சார். இது க்ரோ பேக் எல்லாமே 240 GSM க்ரோ பேக்கு, மற்ற கார்டன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஹோம் கார்டனிங்க்கும் வேணுங்கிற அனைத்து பொருட்களும் ஓகே. சரிங்களா? மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட இவங்ககிட்ட இருக்கு. அங்கே அப்படியே விதையை வாங்கிட்டு அப்படியே இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே க்ரோ பேக் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன ஸ்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. போன வாட்டி கொஞ்சம் நிறைய இருந்தது, இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா G-Hall பார்த்தே பழகிட்டோமா பல வருஷமா. அதனால இங்கே வரும்போது இதை கூட ஃபுல்லாக கூட கொடுத்துருக்கலாம், தப்பே கிடையாது. இதுக்கு பேக் சைடுன்னும் போது கொஞ்சம் மக்கள் குழப்பமடைவாங்க. இப்போ நேராக ஜிக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு அங்கே சீட் கடையே இருக்கு. சீட் இருந்தாதான் இது வாங்குவாங்க. இது எல்லாமே லைட் வெயிட் அப்படின்றதால இந்த பக்கம் போடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இங்க போட்டாங்களாம். சரி சார், பார்க்கலாம். நன்றி. நான் கஸ்டமர் சொல்லிடுறேன். ஓகே பை ஜி, பார்க்கலாம். போன வருஷம் இந்த கட்டு வாங்கினேங்க. இந்த கட்டு வந்து நல்லாவே உழைக்குது. உண்மையிலே நல்லா திக்னஸா இருக்கிற எல்லா கிளையுமே நல்லா கட் பண்ணுது. இப்போ இந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் போயிடுச்சு, வேற எதுவும் மற்றபடி நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி கட்டு கிடைக்குதான்னு பார்த்து கண்டிப்பா வாங்க போறேன். அதுக்கு தான் இந்த ஸ்டாலுக்கு வந்திருக்கேன். இது வந்து பில இருக்கு. வாங்க கட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது நம்ம கிட்ட இந்த மாடல் இருக்கா, KSB அக்ரோ சொல்யூஷன். போன வாட்டி இவங்ககிட்ட தான் நான் அந்த கட்டு வாங்கினேன். உண்மையிலே சொல்றேன், செமையா உழைச்சதுங்க. நான் ஒரு ரஃபா தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளு. எனக்கே இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டி நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சில கட்டுலாம் வந்து இந்த போல்டு போயிடும், இல்லை இந்த ஸ்ப்ரிங்கு போயிடும், இந்த ஸ்க்ரூ வெளியே வந்துடும். அப்படிலாம் எதுவும் இல்லாம இந்த கட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு இதுவெல்லாம் பண்ணல, ஹால இதெல்லாம் பண்ணலன்னு இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஸ்டால் வந்து நம்பர் ஸ்டால் வந்து B9ல இருக்கு. இந்த கட்டு வேணும்னா நிறைய கட்டு வச்சிருக்காங்க. அதனால ஸ்டால்ல B9ல வந்து வாங்கிக்கலாம். நீங்க இதை ரெகுலர் கஸ்டமரால ARS. தேங்க்யூ. உங்ககிட்ட வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. இந்த நம்ம கொத்துறதுக்கு நல்ல இது பண்றதுக்கு எல்லாமே இந்த சூப்பரா இருக்கு. இது ரேட் அப்படியே சொல்லிடலாம்ல. இப்ப இது வந்து 300. இது என்ன ரேட்டு ஜி? 270. இது 270. இது வந்து 150. இந்த 150 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் இந்த 300 எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா இது ஸ்டீல்ன்றதுனால நல்லா உழைக்கும் நம்மளுக்கு. ஓகே ஜி, இதுல ஒரு 3 கொடுத்துருங்க. சிங்கிள் ஜர்க் தான். அப்பா எவ்வளவு ஃபினிஷிங் பண்ணுவாங்க. டாப்ல கட் பண்ணு. அவ்வளவுதான், சிங்கிள் ஜர்க் தான். இவ்வளவு ஃபினிஷிங் பாருங்க. லேயர் கூட நல்லா இருக்கு. ஃபினிஷிங் பாருங்க. சின்ன டாப் கூட கட் போவாது. ஓகே, இது எவ்வளவு லென்த் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? அவ்வளவுதான். இது இவ்வளவுதானே? அது அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வாங்கியாச்சுங்க. இது பாருங்க, இந்த கொத்துறது 3 வாங்கிட்டேன், கட்டு ஒரு 4 வாங்கிட்டோம். இது 2 தான் கையில பிடிக்க முடியுது. இது வந்து பெரிய கிளைகளை கட் பண்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்திருக்குங்க. ஸ்ரீ அம்பாள் நர்சரி. ஃபர்ஸ்ட் இது அவங்களுக்கு அந்த குட்டை ரக தென்னை மரங்கள்லாம் காய் நிறைய வரும் பார்த்தீங்களா? இது எல்லாமே குட்டை ரக தென்னை மரங்கள். வந்தீங்கன்னா லாஸ்ட் கார்டன் வந்து வாங்கிட்டு போகலாம். இன்னும் கார்டன் பொருள் தான் நிறைய உள்ள இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெரைட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. கன்றுகள் எல்லாமே ஒட்டு ரகம் தான். எவ்வளவு இருக்கு பாருங்க உள்ள. அதே போல இந்த அலுமினியம் பிளான்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி ஏறினே இருக்குது. போன வருஷம் வந்து 6 லட்ச ரூபா வந்தது. இப்போ வாங்கினேன். எத்தனை லட்சம் நீங்களே பாருங்க சார். கொஞ்சம்
இரு அவர் எடுக்கட்டும் இரு. போ கிட்ட போ. இப்போ அந்த செடியோட விலை 8,50,000 ரூபாய். ஃபுல்லாக கவர் பண்ணு. சாரி, ஃபுல்லா அடோனியம் பிளான்ட் தான். 8,000 10,000 5,000 போட்டு வச்சிருப்பாங்க. இல்லை நர்சரின்னு நீங்கள் வந்துட்டாலே ஃபுல்லா இங்கே ஏகப்பட்ட ஒட்டு ரக செடிகள் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. இதுலேருந்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே நர்சரி தான். உங்களுக்கு கத்தி வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். ஹெச் ஹாலில் 16 வந்து எல்லாமே வித்தியாசமான கத்தி நிறைய இருக்குங்க. நம்மளுக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு நிறைய வேணும். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஜி ஹாலில் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எப்படின்னா, இப்போ நம்ம பதனி வருது பார்த்தீங்களா, பனங்கற்கண்டில் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து தென்னை கற்கண்டு, தென்னை இது எடுத்து அதில் வர சக்கரை வருது பாரு, சர்க்கரை. அந்த சர்க்கரையை வச்சு ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை எடுத்து டிஸ்பிளே காட்டலாமா? ஓகே. இது தென்னங்க பருப்பி சூப்பராக இருக்கு, செம டேஸ்டாக இருக்கு. எள்ளுண்டை அதே மாதிரி எள்ளுண்டையும் நல்ல செம குவாலிட்டியாக இருக்குங்க. அது ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது வந்து மைசூர் பாக்கு. இது செம அல்டிமேட், இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு. இப்போ எல்லாத்துலயும் நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஹாலில் வந்து வாங்கிக்கோங்க. ஜியில் 128 இருக்கு. இது வந்து சுகர் பனங்கற்கண்டு மாதிரி, இது ஒரு தென்னங்கற்கண்டு, நல்ல செம டேஸ்டா இருக்கு. பேக்ல பார்த்து எல்லாமே செம்மையா இருக்குங்க, நல்ல இனிப்பாவும் இருக்கு. ஓகே, அப்ப இது ஒன்று போட்டுருங்க. மொத்தம் நம்மளுக்கு 4 ப்ராடக்ட். தேங்க்யூ. கண்டிப்பா